ஹாய் ஹால். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஹாலில் கிச்சனில் பெட்ரூமில் நம்ம பேச தேவையான ஆங்கில வாக்கியங்களை நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் ஹாலில் டிவி பார்க்குறோம். வி வாட்ச் டிவி இன் த ஹால். வி வாட்ச் டிவி இன் த ஹால். சோஃபாவில் உட்காருங்க. இப்போ யாருன்னா வந்தாங்கன்னா உட்காருங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதான் ப்ளீஸ் சிட் ஆன் த சோஃபா. ப்ளீஸ் சிட் ஆன் த சோஃபா. பாத்திரங்களை சுத்தமாக வச்சுருங்க. கீப் த வெசல்ஸ் க்ளீன். கீப் த வெசல்ஸ் க்ளீன். மதிய உணவு பார்த்தீங்கன்னா தயாராக இருக்கு. லஞ்ச் இஸ் ரெடி. லஞ்ச் இஸ் ரெடி. ஒன்றா சாப்பிடுவாங்க. லெட்டஸ் இட் டுகெதர். லெட்டஸ் இட் டுகெதர். நம்ம பொதுவாக எப்படி சொல்லுவோம்? சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை கொஞ்சம் கழுவுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதான் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங். உணவை வீணாக்காதீங்க. டோன்ட் வேஸ்ட் ஃபுட். டோன்ட் வேஸ்ட் ஃபுட். படுக்கை பார்த்தீங்கன்னா வசதியாக இருக்குது. The bed is comfortable. நம்ம தூங்குற பெட் இருக்கு இல்லைங்களா? அதான் the bed is comfortable. நான் இந்த அறையில் தான் தூங்குவேன். I sleep in this room. I sleep in this room. நாங்கள் எங்கள் துணிமணிகளை அலமாரியில் வைக்கிறோம். We keep our clothes in the cupboard. We keep our clothes in the cupboard. நான் காலையில் தான் குளிக்கிறேன். I take bath in the morning. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் நைட்டில் கூட குளிப்பாங்க. I take bath in the மார்னிங். வாளியில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் நிறைஞ்சி இருக்கு. த பக்கெட் இஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர். த பக்கெட் இஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர். குழாயை திறந்தே வச்சிருக்காதீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணும்போது டேப்பை ஓப்பன்லேயே வச்சுருப்பாங்க. ஸோ அதை மாதிரி வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டோன்ட் கீப் த டேப் ஓப்பன். டோன்ட் கீப் த டேப் ஓப்பன். நாங்கள் மொட்டை மாடியில் துணிகளை வளர்த்துவோம். வி ட்ரை க்ளோத்ஸ் ஆன் த டெரஸ். வி ட்ரை க்ளோத்ஸ் ஆன் த டெரஸ். நாங்கள் மொட்டை மாடியில் செடியை வளர்க்குறோம். ஒரு சிலர் கீழே வளர்ப்பாங்க. ஒரு சிலர் மாடி மேலேயும் வளர்ப்பாங்க. வி க்ரோ பிளான்ட்ஸ் ஆன் த டெரஸ். வி க்ரோ பிளான்ட்ஸ் ஆன் த டெரஸ். இங்கே காற்று நல்லா வீசுது. நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல நல்லா புசு புசு நல்லா காற்று வரும் இல்லைங்களா? அதான் த விண்ட் இஸ் நைஸ் ஹியர். த விண்ட் இஸ் நைஸ் ஹியர். இங்கே நம்ம உக்காஞ்சி ஓய்வு எடுக்கலாம். லெட் அஸ் சிட் அண்ட் ரிலாக்ஸ் ஹியர். லெட் அஸ் சிட் அண்ட் ரிலாக்ஸ் ஹியர். மேஜை பார்த்தீங்கன்னா புத்தகங்களால் நிறைஞ்சிருக்கு. த டேபிள் இஸ் ஃபுல் ஆஃப் புக்ஸ். த டேபிள் இஸ் ஃபுல் ஆஃப் புக்ஸ். நான் இங்கே என் வீட்டு பாடத்தை செய்யறேன். ஐ டூ மை ஹோம்ஒர்க் ஹியர். ஐ டூ மை ஹோம்ஒர்க் ஹியர். ரிமோட் பார்த்தீங்கன்னா மேஜை மீது உள்ளது. த ரிமோட் இஸ் ஆன் த டேபிள். த ரிமோட் இஸ் ஆன் த டேபிள். விருந்தினர் வருவதுக்கு முன்னாடி வேலை சுத்தம் செய்யுங்க. யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு வீட்டை நல்லா க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா? முக்கியமாக ஹாலை க்ளீன் பண்ணுவோம். அதான் க்ளீன் த ஆல் பிஃபோர் கெஸ்ட் அரைவ். க்ளீன் த ஆல் பிஃபோர் கெஸ்ட் அரைவ். சுவிட்ச் பார்த்தீங்கன்னா கதவுக்கு பக்கத்தில், கதவுக்கு அருகில் உள்ளது. இப்போ உங்கள் ஃபேன் சுவிட்ச் எங்கே இருக்குன்னு யாரும் கேட்கும்போது நம்ம சொல்லலாம் இதை மாதிரி. த சுவிட்ச் இஸ் நியர் த டோர். த சுவிட்ச் இஸ் நியர் த டோர். சூடான பாத்திரத்தை தொடாத. டோன்ட் டச் த ஹாட் பேன். டோன்ட் டச் த ஹாட் பேன். முதல்ல வெங்காயத்தை வதக்குங்க. இப்போ ஏதாவது ஒருத்தவங்க குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு வதக்குங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதான் ஃப்ரை த ஆனியன்ஸ் ஃபர்ஸ்ட். ஃப்ரை த ஆனியன்ஸ் ஃபர்ஸ்ட். பாலை குளிர்சாதன பெட்டியில் வைக்கவும். கீப் த மில்க் இன் த ஃப்ரிட்ஜ். கீப் த மில்க் இன் த ஃப்ரிட்ஜ். புகைப்போக்கியை இயக்கவும். சுவிட்ச் ஆன் த சிம்னி. அந்த சிம்னியை போடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் சுவிட்ச் ஆன் த சிம்னி. சுவிட்ச் ஆன் த சிம்னி. உப்பு எங்கே? வேர் இஸ் த சால்ட். வேர் இஸ் த சால்ட். சமையல் அறை அலமாரி நிரம்பியுள்ளது. த கிச்சன் செல்ஃப் இஸ் ஃபுல். த கிச்சன் செல்ஃப் இஸ் ஃபுல். உணவை சூடாக பரிமாறுங்க. சர்வ் த ஃபுட் ஹாட். சர்வ் த ஃபுட் ஹாட். சாப்பிடும்போது பேசாதீங்க. டோன்ட் டாக் வைல் ஈட்டிங். டோன்ட் டாக் வைல் ஈட்டிங். படுக்கை விரிப்பை விரி. ஸ்ப்ரெட் த பெட்ஷீட். ஸ்ப்ரெட் த பெட்ஷீட். என் தலைக்காணி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சாஃப்டாக இருக்குது. இதை எப்படி சொல்லுவீங்க? மை பிலோ இஸ் டூ சாஃப்ட். மை பிலோ இஸ் டூ சாஃப்ட். நான் தூங்குறதுக்கு முன்னாடி புத்தகத்தை படிப்பேன். இது ஆங்கிலத்தில் ஐ ரீட் எ புக் பிஃபோர் ஸ்லீப்பிங். ஐ ரீட் எ புக் பிஃபோர் ஸ்லீப்பிங். தரையை ஈரமாக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் மேக் த ஃப்ளோர் வெட். டோன்ட் மேக் த ஃப்ளோர் வெட். துண்டு எங்க? நம்ம துடைக்கிற துண்டு இருக்கு இல்லைங்களா? அதான் வேர் இஸ் த டவல். வேர் இஸ் த டவல். குழாயை சரியா மூடு.
நம்ம வந்து கிச்சன்லேயோ இல்லை பாத்ரூம்லேயோ சொல்லுவோம் இல்லைங்களா, இதான் க்ளோஸ் த டேப் ப்ராப்பர்லி. க்ளோஸ் த டேப் ப்ராப்பர்லி. மொட்டை மாடியில் யோகா செய்வோம். லெட்டஸ் டூ யோகா ஆன் த டெரஸ். லெட்டஸ் டூ யோகா ஆன் த டெரஸ். இங்கே வந்து போர்வையை வந்து உலர்த்தலாம். வி கேன் ட்ரை பிளாங்கெட்ஸ் ஹியர். வி கேன் ட்ரை பிளாங்கெட்ஸ் ஹியர். இங்கே உட்காந்து தேநீர் அருந்துங்கள். டீயை வந்து குடிங்க. சிட் அண்ட் என்ஜாய் யுவர் டீ ஹியர். சிட் அண்ட் என்ஜாய் யுவர் டீ ஹியர். உங்கள் புத்தகங்களை அழகாக அடுக்கி வைங்க. அரேஞ்ச் யுவர் புக்ஸ் நீட்லி. அரேஞ்ச் யுவர் புக்ஸ் நீட்லி. ஒன்றா ஒரு படம் பார்ப்போம், வாங்க நம்ம ஒன்றா ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதான் லெட்டஸ் வாட்ச் எ மூவி டுகெதர். லெட்டஸ் வாட்ச் எ மூவி டுகெதர். தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஹால் வந்து நாங்கள் அலங்காரம் பண்ணோம். வி டெக்கரேட்டட் த ஹால் ஃபார் தீபாவளி. வி டெக்கரேட்டட் த ஹால் ஃபார் தீபாவளி. நம்ம என்ன பண்ணுவோம், தோரணம்லாம் கட்டுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் தான் சொல்கிறாங்க. கதவை யார் திறந்து வச்சாங்க, யார் வந்து கதவை வந்து திறந்து வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதான் ஹூ லெஃப்ட் த டோர் ஓப்பன். ஹூ லெஃப்ட் த டோர் ஓப்பன். ஹாலை வந்து சுத்தம் செய்யணும். த ஹால் நீட்ஸ் டு பி கிளீன்டு. த ஹால் நீட்ஸ் டு பி கிளீன்டு. அடுப்பை வந்து சுத்தமாக வைங்க. கீப் த ஸ்டவ் க்ளீன். கீப் த ஸ்டவ் க்ளீன். ப்ரெஷர் குக்கர் வந்து விசில் அடிக்குது. இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். த ப்ரெஷர் குக்கர் இஸ் விசிலிங். த ப்ரெஷர் குக்கர் இஸ் விசிலிங். சமைப்பதற்கு முன்னாடி காய்கறி வந்து கழுவுங்க. வாஷ் த வெஜிடபிள்ஸ் பிஃபோர் குக்கிங். வாஷ் த வெஜிடபிள்ஸ் பிஃபோர் குக்கிங். நான் வந்து இன்னைக்கு சட்னி மற்றும் தோசை வந்து செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறது ஆங்கிலத்தில் ஐ மேட் சட்னி அண்ட் தோசை. ஐ மேட் சட்னி அண்ட் தோசை. ஃப்ரிட்ஜை வந்து மூலம் மறக்காதீங்க. நம்ம ஒரு சில நேரங்கள் என்ன பண்ணுவோம், பால் அப்படியே வச்சுட்டு இப்படி திறந்து வச்சுட்டே வந்துடும் இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துல சொல்லலாம். டோன்ட் ஃபர்கெட் டு க்ளோஸ் த ஃப்ரிட்ஜ். டோன்ட் ஃபர்கெட் டு க்ளோஸ் த ஃப்ரிட்ஜ். மேஜையில் தட்டுக்களை வையுங்கள். பிளேஸ் த பிளேட்ஸ் ஆன் த டேபிள். பிளேஸ் த பிளேட்ஸ் ஆன் த டேபிள். ஊறுகாய் வந்து கொடுங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்தா பிக்கிள். பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கொடுங்கள் அப்படின்ற அர்த்தத்தில் உங்களுக்கு வருது. பாஸ்தா பிக்கிள் ப்ளீஸ். பாஸ்தா பிக்கிள் ப்ளீஸ். அது காலியாக இருக்கே. இட் இஸ் எம்டி. இட் இஸ் எம்டி. சாப்பிட்ட பிறகு மேஜையை வந்து சுத்தம் செய்யுங்க. க்ளீன் த டேபிள் ஆஃப்டர் ஈட்டிங். க்ளீன் த டேபிள் ஆஃப்டர் ஈட்டிங். மின்விசிறி பார்த்தீங்கன்னா வினோதமாக சத்தம் எழுப்புது. ஒரு சில நேரங்களில் ஃபேன் பார்த்தீங்கன்னா டிகிரி டிகிரின்னு ஆடும் இல்லைங்களா, அது மாதிரி. The ceiling fan is making a strange noise. The ceiling fan is making a strange noise. அவள் வந்து அலமாரியில் உள்ள அனைத்து புத்தகங்களையும் அழகாக அடுக்கி வச்சிருக்கா. She arranged all the books neatly on the shelf. She arranged all the books neatly on the shelf. லிவிங் ரூம், அதாவது ஹால் தான் லிவிங் ரூம்னு சொல்லுவாங்க. புதிய வண்ணப்பூச்சி பூச வேண்டாம், அதாவது பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The living room needs a fresh coat of paint. The living room needs a fresh coat of பெயிண்ட். குளியலறை பக்கத்தில் ஒரு சிறிய விரிசல் இருக்குது. வீட்டில் ஒரு சில இடங்களில் நம்மளுக்கு வந்து விரிசல் வரும் இல்லைங்களா, சின்ன கிராக்கு. அது தேர் இஸ் எ ஸ்மால் கிராக் நியர் த பாத்ரூம். தேர் இஸ் எ ஸ்மால் கிராக் நியர் த பாத்ரூம். சமையல் அறையில் வந்து கசியும் குழாயை நாம் வந்து சரி செய்யணும். ஒரு சில நேரங்களில் கிச்சனில் சொட்டுன்னு இருக்கோம் குழா மூடி வச்சா கூட. அதை மாதிரி வி ஷுட் ஃபிக்ஸ் த லீக்கிங் டேப் இன் த கிச்சன். வி ஷுட் ஃபிக்ஸ் த லீக்கிங் டேப் இன் த கிச்சன். கடந்த ஆண்டு அவர்கள் பார்த்தீங்கன்னா முழு வீட்டையும் புதுப்பித்தனர். தே ரெனோவேட்டட் த என்டையர் ஹவுஸ் லாஸ்ட் இயர். தே ரெனோவேட்டட் த என்டையர் ஹவுஸ் லாஸ்ட் இயர். பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்தின் அழகிய காட்சியை வழங்குகிறது. பால்கனி ஆஃபர்ஸ் எ பியூட்டிஃபுல் வியூ ஆஃப் த கார்டன். த பால்கனி ஆஃபர்ஸ் எ பியூட்டிஃபுல் வியூ ஆஃப் த கார்டன். நான் வந்து வெளியே போகும்போது என்னோட படிக்கிற அறையை வந்து மூடி வச்சிருப்பேன். I keep my study room locked while I am out. I keep my study room locked while I am out. விருந்தினரோட அறை வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே தயாராக இருக்கும். The guest room is always ready. The guest room is always ready. இரவு உணவுக்கு பிறகு தரையை வந்து துடைக்கவும். நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன ஆகும், கீழே சிந்திருப்போம் இல்லைங்களா, அதான் துடைச்சிட்டோம் நீட்டாக ஆகிடும், இல்லைனா அப்படியே ஒன்று காஞ்சி போயிடும். Please mop the floor after dinner. Please mop the floor after dinner. தாழ்வாரத்தில் உள்ள விளக்குகளை மாற்ற வேண்டும். The lights in the corridor needs to be changed. The lights in the corridor needs to be changed. உடைந்த ஜன்னல் பலகையை மாற்றினோம். We replaced the broken window pane. We replaced the broken window pane.
ஈரமாக இருக்கும்பொழுது சமையலறை டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வழுக்கும். த கிச்சன் டைல்ஸ் ஆர் ஸ்லிப்பரி வென் வெட். இப்போ தண்ணியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த டைல்ஸ் வந்து நம்மளை வந்து வழுக்கி விட்டுரும் இல்லைங்களா? அதான் த கிச்சன் டைல்ஸ் ஆர் ஸ்லிப்பரி வென் வெட். த கிச்சன் டைல்ஸ் ஆர் ஸ்லிப்பரி வென் வெட். அவர் தனது படுக்கை அறையை வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வச்சிருக்காரு. ஹி கீப்ஸ் இஸ் பெட்ரூம் ஸ்பாட்லெஸ். ஹி கீப்ஸ் இஸ் பெட்ரூம் ஸ்பாட்லெஸ். தண்ணீர் தொட்டியை வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் செய்ய வேண்டும். The water tank needs cleaning. The water tank needs cleaning. மாலையில் விளக்குகள் தானாகவே எரியும். The lights automatically turn on in the evening. The lights automatically turn on in the evening. அவள் சாப்பிடும் அறையை அழகாக அலங்கரித்தாள். She decorated the dining room beautifully. She decorated the dining room beautifully. வீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காத்தோட்டமாகவும் விசாலமாகவும் இருக்கு. The house is well ventilated and spacious. The house is well ventilated and spacious. புதிய விருந்தினர் படுக்கை அறையை சேர்க்க நாங்கள் வந்து திட்டமிட்டிருக்கோம். We are planning to add a new guest bedroom. We are planning to add a new guest bedroom. Gate is controlled by a remote. அதாவது நம்ம போய் கேட்டை வந்து திறக்கணும்னு அவசியம் கிடையாது. ரிமோட்டில் பட்டன் அமுக்குனாலே அந்த கேட் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. The front gate is controlled by a remote. நாங்கள் அதை கொல்லப்புறத்தில் கட்டினோம். We built it in the backyard. We built it in the backyard. வாட்டர் ஹீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வேலை செய்யலை. தண்ணி சூடாகலாம் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹீட்டர் வந்து ஒழுங்காக வேலை செய்யலப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் the water heater is not working properly. The water heater is not working properly. இன்று காலை நான் அனைத்து ஜன்னல்களையும் தொடச்சேன். I wiped all the windows this morning. I wiped all the windows this morning. அவர்கள் மோஷன் சென்சார் விளக்குகளை பொருத்தியுள்ளனர். They have installed motion sensor lights. மோஷன் சென்சார் லைட்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போனால் அந்த லைட் வந்து ஆன் ஆகும் இல்லைங்களா? அதுதான் they have installed motion sensor lights. பவர் பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் நீடிக்கும். The power backup lasts for 6 hours. வெளியே செல்வதற்குன்னு விளக்குகளை அணைக்கவும். Please turn off the lights before going out. Please turn off the lights before going out. அவர்களின் வீடு நவீன கட்டிடக்கலை வடிவமைப்பை கொண்டுள்ளது. Their house has a modern architectural design. Their house has a modern architectural design. நான் படிக்கும் அறையில் உள்ள ஃபர்னிச்சரை வந்து மாற்றி அமைச்சேன். அதாவது ஒரு இடத்துல இருந்ததை இன்னொரு இடத்துக்கு மாற்றி போட்டால் அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. I rearranged the furniture in the study room. I rearranged the furniture in the study room. மைக்ரோவேவ் பார்த்தீங்கன்னா சமையல் அறை மேடை மீது வைக்கப்பட்டுள்ளது. The microwave is placed on the kitchen counter. Kitchen counterனா கிச்சன் சமையல் அறை மேடை. The microwave is placed on the kitchen counter. மாஸ்டர் அறையில் பழைய மெத்தையை நாங்கள் வந்து மாற்றினோம். We replaced the old mattress in the master bedroom. We replaced the old mattress in the master bedroom. We replaced the old mattress in the master bedroom. அவள் அதை அவளுடைய படுக்கை அறையில் பயன்படுத்துகிறாள். She uses it in her bedroom. She uses it in her bedroom. படிக்கட்டுகள் பார்த்தீங்கன்னா பளபளப்பான கிரானைட்டால் ஆனவை. The stairs are made of polished granite. The stairs are made of polished granite. இந்த வாக்கியங்கள்லாம் உங்களுக்கு மிகவும் பயன்பட்ட வாக்கியம் என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.